அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க இன்றைக்கி. சரிங்களா? இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை மே 23, 2026ங்க. 23/5/2026ங்க. சரிங்களா? வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல் கேள்விங்க, இடமிருந்து வலம் 1. ஒரு பிரபல பெண் எழுத்தாளர், ரொம்ப ஃபேமஸான ரைட்டர் தான், தமிழ் எழுத்தாளர் தான். ஹிண்ட்டு, பீஷ்மரை எதிர்த்த மகாபாரதத்தின் பெயர், பீஷ்மரை எதிர்த்த மகாபாரத பெண்ணின் பெயரும் கூட. பீஷ்மரை எதிர்த்த மகாபாரத பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பை. பதில் என்னன்னா அம்பை. அம்பைங்கிறவங்க யார் அப்படின்னா காசி மன்னனோட பொண்ணு. ஓகேங்களா? இவங்க தான் மறுபிறவியில் வந்து செகண்டியாக பிறந்து பீஷ்மரோட வீழ்ச்சிக்கு காரணமானவங்க. ஓகேங்களா? பீஷ்மர் என்ன பண்ணுவார், தம்பிக்காண்டி இந்த காசி மன்னனுடைய 3 பொண்ணையும் தூக்கிட்டு வந்துடுவார். அதே டைமில் அம்பை வந்து ஒருத்தங்களை லவ் பண்ணியிருப்பாங்க. இதுக்காண்டி சண்டை போட்டு பீஷ்மர் கல்யாணம் கட்டிக்கோன்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்க மாட்டாப்புல. அதுக்காண்டி மறுபிறவியில் செகண்டியாக பிறந்து பழி வாங்கியிருப்பாங்க. இன்னொரு சைடு தமிழ் ரைட்டர் அம்பை அப்படின்னா டாக்டர் CS லக்ஷ்மியை சொல்கிறாங்க. கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க, பெண்ணியத்துக்காக போராடினவங்க. ஓகே, 1 மேலேருந்து கீழே. அமமுக கட்சி என்ற பெயரில் என்பது இதுதான். அமமுக கட்சியில் ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். முதல் எழுத்து அம்மா. அம்மா. ஓகே, 2 மேலேருந்து கீழே பையில் ஆன்ஸுக்கு. பித்து பிடித்து அலைந்தேன் என்பதை டேஷ் பிடித்து என சொல்லலாம். பித்து பிடிச்சு அலைதது அப்படிங்கிறது பைத்தியம் பிடிச்சு அலையுதுன்னு சொல்லலாம். பதில் என்ன? பைத்தியம். சரிங்களா? 6 இடமிருந்து வலம் என்ன? வேறு விதத்தில் சிந்தனை செய், வித்தியாசமாக சிந்தனை செய், யோசி என்பது பேச்சு வழக்கில். மாருக்கு மாத்தி யோசி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 3 மேலேருந்து கீழே என்ன? சீல முடிஞ்சதுக்கு ராணி. ராணியை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லலாம்னா குயின், அரசின்னு சொல்லலாம். ஓகேங்க. 3 இடமிருந்து வலம் என்ன? பயப்படு. பயம்னா அச்சம். பயப்படு அப்படின்னு சொன்னால் அஞ்சு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரியா போச்சு. 7 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போமா? வட்ட வடிவில் படகு. இப்போ ஒகேனக்கல்லாம் டூர் போவாங்க, பார்க்கலாம். வட்ட வடிவ படகு என்னங்க? பரிசல். இன்னும் இயக்கிட்டு இருக்காங்க, பரிசல். சரிங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? தொங்கும் நிலையில் அங்கும் இங்கும் ஆடுவது. தொங்கும் நிலையில் அங்கும் இங்கும் இந்த ஊஞ்சல் மாதிரி ஆடுறது என்னன்னு சொல்லுவீங்கன்னா ஊசல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெண்டுலம்னா சயின்ஸில் நம்ம ஆடுறதுன்னு சொல்லுவோம்ல, ஊசல். அங்கும் இங்கும் ஆடுறத சொல்லக்கூடியது ஊசல். 5 மேலேருந்து கீழே தாயின் அக்கா. அம்மாவுடைய அக்காவை என்னன்னு சொல்லுவீங்க? ட்ரீ வந்துக்கு பெரியம்மான்னு சொல்லலாம். சரிங்க. 11 இடமிருந்து வலம் என்ன? மாலை ஆன்ஸுக்கு பெருமை. பெருமைக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்மை, புகழ், கீர்த்தி, கணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே மாலை வந்துக்கனால மாட்சி அப்படின்னு சொல்லலாம். மாட்சிமை அப்படின்னா பெருமை. ஸோ பதில் என்ன? மாட்சி. சரிங்களா? 12 மேலேருந்து கீழே விட்டு விடுதலையாக்கி நிற்பாய். இது எனக்கு பிடிச்ச லைன்ஸு. பாரதியாருடைய லைன். சிட்டுக்குருவியை பற்றி சொல்கிற மாதிரியோ, விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல 8 திசையும் பறந்து திருக்குவை ஏறிய காற்றில் விரைந்தோடு நீந்துவாய். சிட்டுக்கு
அப்படிங்கிறது தான் பதில். விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல். ஓகேங்களா? பாரதியார், மகாகவி பாரதியோடைய கவிதைகள். 18 இடமந்து வளம் என்ன? விரத நாட்களில் உணவில் வெங்காயம் எடுக்க மாட்டாங்க. அதை போலவே இதையும் தவிர்ப்பாங்களாம். என்னது? வெங்காயம் எடுக்க மாட்டாங்க, பூண்டும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து தாமச குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சோம்பேறி குணத்தை தூண்டக்கூடியது. பக்தி டைமில் வந்து சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எடுக்க மாட்டேன். 18 மேலேருந்து கீழே என்ன? சிலந்தி, கற்பான், கொசு ஆகியவை இந்த இனத்தை சேர்ந்தவர். இதுக்கு வேறு ஹிண்ட் வருதான்னு பார்ப்போமா? 20 இடமிருந்து வளம் என்ன? கோவிட் உலகையே பாதித்த போது அதற்கான டேஷ் விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் என பெருமுயற்சிகள் எடுக்கப்பட்டன. மருந்து இல்லை, தடுப்பூசி. ஓகேங்க. இப்போ மேலேருந்து கீழே பார்ப்போம். 18 சிலந்தி, கற்பான், கொசு போன்றவை இந்த இனத்தை சேர்ந்தவை. கற்பாம்பூச்சி, கொசுவை பூச்சி இனம்னு சொல்லலாம். கொஸ்டின் க்ரியேட் பண்ண எடிட்டர் வந்து சில விஷயம் கவனிக்கணும். சிலந்தி வந்து பூச்சி இனம் கிடையாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்போ எந்த இனம் நீங்கள் கேட்டிங்கன்னா கணுக்காலி இனத்தை சேர்ந்தது. சிலந்தி வந்து கணுக்காலி இனம், கற்பாம்பூச்சியும் கொசுவும் தான் பூச்சி இனம். சரிங்களா? எதை எடுத்தாலும் ஆன்சர்ஸ் வந்து கிடச்சிச்சின்னு எழுதியாதீங்க. கொஸ்டின் பார்க்கல, மீனிங்கும் பாருங்கள். சரிங்க. 14 மேலேருந்து கீழே 2ல் முடிஞ்சுக்குங்க. 14 மேலேருந்து கீழே தொகுப்பு அப்படிங்கிறத திரட்டு அப்படின்னு சொல்லலாம். தொகுப்பு அப்படின்னா கலெக்ஷன், திரட்டு அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையோட கலெக்ஷன்னு சொல்லலாம். 17 இடமந்து வளம் என்ன? டேட்டா என்பது தமிழில் தகவல், தரவு. தமிழில் பார்த்திங்கன்னா டேட்டா அப்படின்னா தரவு, ரெக்கார்ட்ஸ். தரவுன்னா ரெக்கார்ட்ஸ், டேட்டான்னு வராது. ஓகே. 8 மேலேருந்து கீழே என்ன? நடுப்பகல் என்பதன் எதிர்ச்சொல். நடுப்பகல் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் என்னென்னா நள்ளிரவு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நள்ளிரவு எழுதியாச்சு. 13 இடமிருந்து வளம் என்ன? பகலுக்கு உரியவன் சூரியன். பகலில் சூரியனாங்க. அப்போது நைட்டுக்கு உரியவன் யாருன்னு கேட்காங்க. நிலான்னு சொல்லலை, இங்கே சந்தியன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ 11 மேலேருந்து கீழே, 10 மேலேருந்து கீழே. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். இந்த இடத்துக்கு சேராத மாதிரியாவது பொய் சொல்லணும் அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுறது. பொய் சொல்லாமல் வாழ்ந்தால் இன்னும் அதுக்கு மேலே நல்லது. சரிங்களா? சரிங்க. 9 இடமிருந்து வளம் என்ன? இறைவனுக்கு வேறு என்ன சொல்லலாம்? கடவுள். ஆனால் இங்கே நிறைய எழுத்து இருக்குது. 9 மேலேருந்து கீழேன்னு பார்ப்போம். 5 மாபெரும் குற்றங்களை டேஷ் பாதகம்னு சொல்லுவோம். 5ங்கிறத நம்ம ஹிந்தியில் 5ங்கிறத வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பஞ்ச அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் இல்லை, பஞ்ச. ஸோ பஞ்ச மா பாதகம் அப்படின்னா 5 பெரும் குற்றங்கள். மாபெருங்கிறத பஞ்சமா அப்படின்னு போடுறோம். பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொன்னால் அப்படி என்ன பெரிய குற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொலை, களவு, மது, நல்லா கேட்டுக்கோங்க, பிறன்மனை காமம், அடுத்தவங்க மனைவி மேலே ஆசைப்படுறது, குரு நிந்தனை, குருவை மதிக்காமல் இருக்கிறது. சரிங்க, இதுதான் பஞ்சமா பாதகம்னு சொல்கிறாங்க. 9 இடமிருந்து வளம் என்ன? கடவுள், பரம்பொருள். இவ்வளோ ஹிண்ட் வந்தாச்சு. இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்க முடியாது. பரம்பொருள் ஆய்வார். ஓகே.
15 இடமிருந்து வலம் என்ன? மாமனின் மனைவி. மாமனின் மனைவி அத்தைன்னு சொல்லுவீங்க, ஆனால் இங்கே என்னன்னு சொல்லுவோம்? மாமி. மாமாவின் மனைவி மாமி. ஓகே. 14 மேலேருந்து கீழே என்ன? மருத்துவ தன்மைக்காகவும் சுவைக்காகவும் பயன்படும் பொங்கலில் இடம்பெறுவது உண்டு. பொங்கலில் இனிப்பு பொங்கல் உண்டு, இன்னொன்று வெள்ளை பொங்கல் ஒன்று உண்டு, வெண்பொங்கல்னு சொல்லுவோம். வெண்பொங்கலில் நம்ம போடக்கூடியதான் சொல்கிறாங்க மிளகு. மிளகு வந்து மருத்துவ குணம் உள்ளது. ஓகேங்களா? 19 இடமிருந்து வலம் என்ன? உலக புகழ்பெற்ற புரட்சியாளர்களில் ஒருவர். உலக புகழ்பெற்ற புரட்சியாளர்களில் ஒருத்தர் டேஷ் வாரா. சேகுவாரா. கியூபாவை சேர்ந்த புரட்சியாளர் சேகுவாரா என்னன்னு சொன்னது? மண்டியிட்டு வாழ்வதை விட நின்று கொண்டே இறப்பது மேல். அநீதிக்கு எதிராக போன வார்த்தைகள் அவரோட வார்த்தைகள். இதுதான் இன்றைய குறுக்கெழுத்து போட்டியோட பதில். சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தப்பாவது மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. பைபிளில் உள்ள ஆன்மீக தத்துவம் இன்றைக்கு நியாயத்தை பார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.